Hi to all, welcome to our Bright Academy. So, என்னோட பேர் பிரியா. நாம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படினா வரலாறு. ஸோ வரலாறுனா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூலிங்ல இருந்தே கண்டிப்பாக படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸோ வரலாறு அப்படின்னா என்ன வேர்டு அப்படின்னா ஒரு கிரீக் வேர்டு, அதாவது ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து தான் கிரியேட் ஆனது வரலாறு. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல், அவ்வளோதான் வரலாறு. அதாவது நேற்று நடந்தவரை நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி தான், அதாவது கடந்த கால நிகழ்வுகளை வரிசையாக படிப்பதா வரலாறு. அதுதான் ஓகே. வரலாறை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆன்ஷியன், மிடிவல், மாடர்ன். ஓகேயா? ஆன்ஷியன் அப்படின்னா என்னன்னா பூமி தோன்றியது. பூமியில ஃபர்ஸ்ட் யார் தோன்றா? மனிதன். ஸோ மனிதன் நிறைய உயிரினங்கள்லாம் தோன்றியது. ஸோ பூமி தோன்றிய கிட்டத்தட்ட 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ பூமியில மனிதன் பயன்படுத்திய ஆயுதம் என்ன? கல். ஸோ ஃபர்ஸ்ட் மனிதன் பயன்படுத்திய ஆயுதம் என்ன? கல். ஸோ அந்த கல்லை வச்சு மூணா பிரிக்கிறாங்க. என்னன்னா புதிய கற்காலம், இடைக்கற்காலம், பழங்கற்காலம். ஸோ கல்லுக்கு அப்புறம் என்னவாச்சு? ஒரு நகர நாகரிகமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஸோ மன்னர்கள், அதுக்கப்புறம் குப்தர்கள், அசோகர்கள், இந்த மாதிரி வரதான் ஆன்ஷியன். மிடிவல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, முஸ்லீம்கள் நம்மள ஆண்டாங்க. அதாவது இந்த டெல்லி சுல்தான்ஸ், நம்ம இனிமேல் போக போக கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ உங்களுக்கே புரியும். மாடர்ன் அப்படின்னா பிரிட்டிஷ் உள்ள வந்தது, அவ்வளோதான். ஸோ ஹிஸ்ட்ரியை இந்த மூணாக தான் பிரிக்கிறாங்க. ஸோ இதில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாகரிகம் அப்படி, அதாவது என்னென்ன மக்கள் நாகரிகமாக எப்படி வாழ்ந்திருக்காங்க அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேயா? ஓகே. நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல். அதாவது சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் நாகரிகம் அப்படின்ற வேர்டு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா குழுக்களாக தான் வாழ்ந்தாங்க, அதாவது குழுக்கள். ஓகேயா? ஃபர்ஸ்ட் மக்கள் ஒரு குழுவாக தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் குழுக்கள் என்னவா மாறுச்சு? சமுதாயமா மாறுச்சு. சமுதாயம் என்னவா மாறுச்சு? நாகரிகமா மாறுச்சு. குழுக்களா இருந்தவங்க ஒரு சமுதாயமா மாறினாங்க, சமுதாயமா இருந்தவங்க ஒரு நாகரிகமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ நாகரிகம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு குழுக்கள், சமுதாயங்கள், அப்புறம் தான் நாகரிகம். ஸோ அடுத்து நதிக்கரை நாகரிகங்கள். அதாவது நாகரிகம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைப்பா, மக்கள் வாழ்ந்தது, எவ்வளோ நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க, அதுதான் நாகரிகம். ஓகேயா? அதாவது நாகரிகம் இந்த சிவிக்ஸ்ன்ற லத்தீன் வேர்ட் சொல்ல பார்த்தீங்களா, அதனால் ஒரு நகரத்தில் குடியிருப்போர் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகே. நதிக்கரை நாகரிகங்கள். மக்கள் ஏன் நதிக்கரை கிட்ட வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். ஏன்னா அங்கதான் நம்ம வேளாண்மைக்கு பக்கத்துல இருக்கோம், வேற குடிநீருக்காக தான் இருக்கும். ஸோ அதனால மக்கள் நதிக்கரையில பக்கத்துல வாழ்ந்த நாகரிகங்கள் மொத்தம் எத்தனைன்னா ஒரு 4 இருக்கு. ஓகேயா? அது என்னென்னு பார்க்கலாம். மெசபடோமியா, சிந்து சமவெளி, எகிப்து, சீனா. ஓகேயா? மொத்தம் ஒரு 4 நாகரிகங்கள் மக்கள் நதிக்கரையில வாழ்ந்திருக்காங்க. அது என்ன நதிக்கரை நாகரிகம்னா நதி பக்கத்துல. ஸோ மெசபடோமியா அப்படின்றது எங்க இருக்குன்னா ஈரான், அதாவது இப்ப இருக்கிற ஈரான், ஈராக், சிலியா அந்த பிளேஸ்ல இருக்கிறதா இந்த மெசபடோமியா. அங்க இருக்கிற டைக்ஸ் அப்படின்ற ஒரு நதி பக்கத்துல வாழ்ந்ததுதான் மெசபடோமியா. அதோட காலம் எப்பனா 3500 2000 பொது ஆண்டுக்கு முன். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிமு கிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கிமு கிபி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நடுவுல சென்டர்ல நம்ம 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ கிபி அப்படின்னா என்ன ஆகும்னா 1 2 3 4 அப்படி போகும். இது கிமு அப்படின்றது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது எப்படி போகும்னா இப்போ 5 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 4 3 2 அந்த மாதிரி ரிவர்ஸ்ல போகும். இது ஆட் ஆயிட்டே போதும். ஸோ இது பேரு கிபி, இது பேரு கிமு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது யாருன்னா ஒரு அறிஞர் கொண்டுட்டு வந்ததாக சொல்றாங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஸோ இப்போ இது அப்படி எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா பொது ஆண்டுன்னு மாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய அறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின், அதாவது அது ஒரு கண்டுபிடிக்கப்படாததா இருக்கு அப்படின்ற மாதிரி என்னன்னா, ஸோ பொது ஆண்டு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு கிமு கிபி என்னவா மாத்திட்டாங்கன்னா அதுக்காக ஒரு வரலாற்று சான்றுகள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ கிமு கிபினா ஒண்ணுமே இல்லை, கிமு அப்படின்னா என்ன ஆகும்? ரிவர்ஸ்ல போகும். கிபி அப்படின்னா இப்படி பின்னாடி வரும். ஸோ இது எப்படி நம்ம படிக்கணும்னா அதாவது 3500 2000 பொது ஆண்டுக்கு முன். அதே மாதிரி கிபி அப்படின்றது தான் முன்னாடி போடணும், கிமு அப்படின்றது என்ன போடணும்? எப்பவுமே பின்னாடி தான் போடணும். ஸோ ரிவர்ஸ்ல இருந்து தான் வரும். ஓகேயா? ஸோ 2000 3500 வரை பொது ஆண்டுக்கு முன். சிந்து சமவெளியோட நாகரிகம் 3300 1900 வரை சொல்றாங்க. எகிப்து நாகரிகம் 3100 1100 வரை சொல்றாங்க. சீன நாகரிகம் 1700 1122 வரை சொல்றாங்க. ஓகே. மெசபடோமியா எந்த நதிக்கரையில பக்கத்துல வாழ்ந்து நாகரிகமா இருந்தாங்க அப்படின்னா டைக்ஸ். ஓகேயா?
சிந்து சமவெளி எங்கன்னா சிந்து அப்படின்ற ஒரு நதி, ஓகேயா, சிந்து அப்படின்ற ஒரு நதி நம்ம சொல்லுவோம். எகிப்து அப்படின்னு உலகிலே மிக நீளமான நதி என்னது? நைல், நைல்ல இருந்து சொன்னாங்க. சீனா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மஞ்சள் நதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேயா. ஸோ இந்த நதியில இருந்து மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றத நாகரிகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஓகேயா. மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றத நாகரிகங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இத்தனை நாகரிகம் இருக்கும்போது ஏன் நம்ம சிந்து சமவெளியை மட்டும் ஒரு டாப்பிக்காக எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது ஃபுல்லாக இப்போ எகிப்து அப்படின்றது நம்ம கண்ட்ரிக்குள்ள வருமா? வராது. சீனா அப்படின்றது வருமா? வராது. நம்ம மெசபடோமியா, ஸோ ஈரான், ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சிந்து சமவெளி எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ உள்ள பாகிஸ்தான், அதாவது இப்போ பாகிஸ்தான், அதாவது முன்னாடி எப்படின்னா இந்தியா பிரிக்கப்படாத அப்போ இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே ஒன்றா தானே இருந்தாங்க. ஸோ பிரிக்கப்படாதப்போ இருந்த சிந்து நதி இங்கே தான், அதாவது திபெத், சீனாவில் உள்ள திபெத்தில் உருவாகி இப்படியே வந்து ஸோ இந்தியாவிலே கொஞ்சம் பாஞ்சு இந்த இருக்கு பார்த்தீங்களா பாகிஸ்தான், இப்போ பெருமளவு பாகிஸ்தானில் தான் பாயுது. ஸோ அப்போ நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தப்ப ஸோ நம்ம 2 பேருக்குமா இருந்துச்சு. ஸோ இந்த இந்து நதி கிட்ட பாய்ஞ்சு இந்தியா கிட்ட இப்படி வந்து இங்கே வந்து லாஸ்ட்டு அரேபியன் கடலில் கலக்கிறது தான் இந்த சிந்து நதி. ஸோ பிரிக்கப்படாத இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கும்போது இப்போ பிரிச்சுட்டாங்க, ஓகேயா. ஸோ இப்போ மொத்தமாக இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு நமக்கு தெரியும்ல, ஓகே. அப்போ எங்கே சிந்து நதி எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா இங்கே சைனாலேருந்து அரேபியன் கடலில் வந்து கலக்குது. ஸோ இந்த நதிக்கரையில் வாழ்ந்த மக்கள், ஸோ இது எப்படி வருது, நாம் அப்போ உலகிலே மிகப்பெரிய நாகரிகம், அதாவது வேர்ல்டுலே இந்த 3 நாகரிகத்துக்குமே ரொம்ப மிகப்பெரிய நாகரிகம் இருக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றதா சொல்றாங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் இந்த சிந்து நதியை வச்சுதான் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனாலதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகே. இது எங்க பெருமளவு இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ஸோ நம்ம இந்தியா கிட்ட கொஞ்சம் இன்னுக்குள்ள கொஞ்சம் லைட்டா டச் ஆகும், ஓகேயா. ஸோ பிரிக்கப்படாத இந்தியாவில் இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்குள்ள டச் ஆகும். ஸோ உலகிலேயே மிகப்பெரிய நாகரிகம் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க, ஓகே. மொத்தம் 4 நாகரிகங்கள். நாகரிகம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துட்டோம், ஓகே. நெக்ஸ்ட் இந்த சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல கிட்டத்தட்ட எத்தனை நகரங்கள் கண்டுபிடிச்சாங்க, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓகேயா. எத்தனை நகரங்கள் இருந்துச்சு, எத்தனை கிராமங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஓகே. ஃபர்ஸ்ட் ஹரப்பா நாகரிகம். ஏன் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா, ஓகேயா. அது ஒரு நகர நாகரிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ சிந்து சமவெளி மக்கள் வந்து ஒரு கிராம வாழ்க்கை வாழல அந்த காலத்திலே, அதாவது 3300 செஞ்சுரி, அதாவது 3300 அந்த டைம் பீரியட்லேயே வந்துன்னா ஒரு நகர வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் நகரம் தான் ஹரப்பா. அதனால தான் சிந்து சமவெளி நாகரத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இதுல ஹரப்பா அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னன்னா புதையுண்ட நகரம், ஓகேயா. ஹரப்பா அப்படின்ற வேர்டு என்னன்னா புதையுண்ட நகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது இந்த மண்ணுக்குள்ள இருக்குது, ஓகே. இப்போ நிறைய கடல் சீற்றங்கள், நிறைய நிலநடுக்கம், நிறைய போர்கள், அதனால மண்ணுக்குள்ள புதையுண்டதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா C14 அப்படின்ற ஒரு ஐசோட்டோப்னா நீங்க சயின்ஸ்ல படிப்பீங்க. C14 அதாவது கதிரியக்க கார்பன் முறை. அதாவது கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொருளுக்குள்ள கார்பனோட அளவு எவ்வளவு இருக்கு, அதாவது அதோட வயதை வச்சு, அந்த கார்பனோட வயதை வச்சு கண்டுபிடிக்கிறதா C14 அப்படின்ற ஒரு ஐசோட்டோப். ஏன்னா நம்ம ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இல்லைன்னா ஒன்று எழுத்துப்பூர்வமா இருக்கும், இல்லைன்னா எழுத்துப்பூர்வம் இல்லாத இருக்கும். ஸோ எழுத்துப்பூர்வம் அப்படின்னா இலக்கியங்கள், சான்றுகள், அந்த கல்வெட்டுகள், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த சிந்து சமவெளி பற்றி யார் எந்த புக்குமே எழுதலை. கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் புக் எழுதி வச்சிருக்காங்களே தவிர இப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்றத அவங்களே எழுதிக்கவே இல்லை. ஸோ நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம், அவங்க யூஸ் பண்ண பொருள், அவங்க யூஸ் பண்ண எனிதிங் சம்திங் நிறைய அந்த விஷயத்தை பற்றி தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் C14, அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா C14 அப்படின்ற ஒரு ஐசோட்டோப்பை வச்சு அந்த பொருள்களை கண்டெடுத்து அந்த பொருளுள்ள கார்பனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டெட்ரோமுறைனா அங்குள்ள மரங்கள், அதாவது ஏதாவது மரத்தகடுகள் கிடைச்சா அந்த மரங்களோட உள்வெட்டு தோற்றம், அதாவது ஒரு மரத்தோட எப்படி ரோல் சுத்தி இருக்கு, அதாவது எவ்வளவு ஒரு மரத்துக்கு வயதாக ஆயதாக அதோட உள்வெட்டு தோற்றம் கொஞ்சம் மாறுமா, அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று காந்த புல வருடி, அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று வான்வழி புகைப்படம், அதாவது வான்வழியில புகைப்படம் வச்சு உள்ளுக்குள்ள ஏதாவது நகரங்கள் புதையுண்டு இருக்குதா இல்லையா அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ நாகரிகம் அப்படின்றது வந்து
இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க, எதன் வழியா கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ இது ஒரு கொஸ்டின். கதிரியக்க கார்பன் முறையில பயன்படுத்தப்படும் ஐசோடோப் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது பேரு C14. வேற என்னென்ன வழிமுறைகள்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹரப்பா நாகரிகத்தோட காலத்தை எப்படி பிரிக்கிறாங்களா? 3ஆ பிரிக்கிறாங்க. ஏன்னா தொடக்க காலம் பிரிக்கிறாங்க, முதிர்ந்த நிலை, பிந்தைய நிலை. தொடக்க காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தது. முதிர்ந்த காலம்னா நல்ல செழிப்பா வாழ்ந்தது. பிந்தைய காலம் அப்படின்னா டவுன் ஆனது, அதாவது மொத்தமா அழிஞ்சு போனது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தொடக்க காலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிந்து சமவெளியோட தொடக்கம் என்ன பார்த்தோம்? 3300 பார்த்தோமா? ஸோ 3300 இருந்து 2600 வரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மக்கள் வாழ்ந்திருக்கான்னு சொல்றாங்க. முதிர்ந்தத்துல 2600 இருந்து 1900 ஆண்டு, அதாவது கொஞ்சம் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் செழித்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா வாழ்ந்தது அப்படின்னா இந்த வருடத்துல சொல்றாங்க. பிந்தைய அப்படின்னா 1900 இருந்து 1700 இருந்து சொல்றாங்க. ஓகே, தொடக்கத்துல வந்து எந்த அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 200 கிராமம் வந்து கண்டுபிடிச்சாங்களாம். நிறைய நகரங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு நகரம் தான் அம்ரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நகரம் ஹரப்பா. ஓகேயாப்பா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நகரம் ஹரப்பா. ஓகேயா, அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச நகரம் மொஹஞ்சாதாரான்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நகரம் தான் இருக்கு பாத்தீங்களா, ஹரப்பா. அடுத்து கண்டுபிடிச்ச நகரம் மொஹஞ்சாதாரா. இந்த ஹரப்பாக்கும் மொஹஞ்சாதாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 400 மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நகரம் ஹரப்பா, செகண்ட் கண்டுபிடிச்ச நகரம் மொஹஞ்சாதாரோ. ஓகேயா, ஓகே, இந்த மாதிரி நிறைய நகரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதுல தொடக்க காலத்துல, அதாவது அவங்க ஸ்டார்டிங்ல வாழ்ந்திருக்காங்க, அதாவது ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு கிராம வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ கிராம வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத எது மூலமா, எந்த நகரம் மூலமா கண்டுபிடிச்சாங்க, எந்த ஊர் மூலமா கண்டுபிடிச்சாங்கன்னா அம்ரி அப்படின்ற ஒரு ஊர் மூலமா தான் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து லோத்தல் அப்படின்ற ஊர், அடுத்து வந்து முதிர்ந்த நிலைனா ஹரப்பா, அதுதான் நம்ம பார்க்குற நகர நாகரிகம். ஸோ இந்த நகர நாகரிகம் வந்து அதாவது செழித்து வளர்ந்துருக்காங்க அப்படின்றத வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க. இந்த சிந்து சமவெளி நாகரத்துல வந்து செழித்து எப்போ வளர்ந்துருக்காங்கன்னா ஹரப்பா நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் 1.3 சதுர கிலோமீட்டர்கள் வந்து பரவியுள்ள அந்த நாகரிகம் தான் சிந்து சமவெளி. அந்த நாகரிகம் அவ்வளோ தூரம் பரவி இருந்துச்சுன்னு சொல்றேன். ஸோ அது சொல்றாங்க. ஸோ அது மூலமா வந்து ஒரு 6 கிராமம் 6 நகரம் 200 கிராமங்கள் அப்படின்லாம் அதுல வந்து கண்டெடுத்திருக்காங்க, இருந்திருக்கு. ஸோ அதை கண்டெடுத்திருக்காங்க. ஓகே, அதுல ஹரப்பா அப்படின்றதான் வந்து முதிர்ந்துச்சு, அதாவது செழித்து வாழ்ந்திருக்காங்க, ஒரு நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. பிந்தைய அப்படின்னா லோத்தல்ல வாழ்ந்திருக்காங்க. பிந்தைய அப்படின்னா அது அழிவுற்ற நிலை, ரொம்ப அதாவது அழிவுற்றுச்சு, முடிஞ்சிருச்சு. சிந்து சமவெளி ராகத்தோட எப்போ அழிவுற்றுச்சு அப்படின்னா 1900 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 1900 இருந்து 1700 வந்து லோத்தல் அப்படிங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேயா, லோத்தல் குஜராத்ல இருக்கு. ஸோ குஜராத்ல தான் வந்து இப்போ குஜராத்ல தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் எங்கெங்க இருக்கு அப்படின்றது கேட்பாங்கப்போ. ஸோ பின்னாடி எழுதிருக்கேன், நம்ம பார்ப்போம். ஓகேயா, ஸோ லோத்தல் அப்படின்றது குஜராத்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த ஊர்ல தான் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அந்த ஊர்ல கண்டுபிடிச்ச தடயங்களை வச்சு அதுக்கு ஒரு ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1900 இருந்து 1700 வரை. ஓகேயா, ஓகே. ஏன் சிந்து சமவெளி வந்து எதனால அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்போ ஏன் 1700? ஏன்னா இவ்வளோ நகரமா வாழ்ந்த ஒருத்தவங்க ஏன் அதை கண்டினியூ அப்படியே இருந்திருக்கலாமே, ஏன் என்னாச்சு அப்படின்னா சில பேர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை இயற்கை சீற்றங்களால் அழிஞ்சிருக்கலாம், ஒருவேளை யாரோ வந்து படையெடுத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வைக்கிறாங்க. இன்னும் எதனால அழிந்தது அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாதது ஒண்ணு. ஓகே, அடுத்து இந்த தொடக்க காலம் சொன்னல, இந்த அம்ரிக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க. சிந்து சமவெளி மக்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாகரிகம்னா மெஹர்கரா. ஸோ அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே முன்னாடி வாழ்ந்த ஒரு நாகரிகம் அப்படின்னா மெஹர்கர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னாடி என்னன்னா, அதாவது முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க மெஹர்கர். ஓகேயா, அது எங்க இருக்கு அப்படின்னா தற்போது உள்ள பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான்ல போலன் ஆற்றுக்கரையில, அந்த ஆற்றுக்கரை, அதாவது சிந்து சமவெளி நாகரிகமே 3300 என்ன சொன்னேன், ரிவர்ஸ்ல இருந்து தானே போகணும் சொன்னேன். அதாவது 5 இந்த மாதிரி தான் வரும், 5 4 3 2 1 அந்த மாதிரி தான் பொது ஆண்டு. அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா ரிவர்ஸ்ல வந்து வரும். அப்ப இதோட ஆண்டு எப்படின்னா கிமு 7000 வாழ்ந்திருக்காங்க. ஓகே,
கிமு 7000க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. ஸோ மெஹர்கர் அப்படின்னா சிந்து சமவெளியோட முன்னோடி. இந்த தொடக்க காலம் இதுக்கு முன்னாடி, அதாவது தொடக்க காலம் அம்ரி, ஆனால் இந்த ஆண்டுக்கு முன்னாடி வந்து என்ன கேட்டோம்னா நம்ம மெஹர்கர் அப்படி தான் சொல்லணும். ஓகே, சிந்து சமவெளி நாகரத்தோட முன்னாடி, அதாவது முன்னோடி அப்படின்னு எதை சொல்லணும்னா நம்ம மெஹர்கர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, அது எங்கே அப்படின்னா பாகிஸ்தானில் பலுசிஸ்தானில் போலன் ஆற்றுக்கரை. ஸோ மெஹர்கரோட நாகரிகம், மெஹர்கர் நாகரிகம் எங்கன்னா போலன் ஆற்று. அவங்க என்னவா பண்ணியிருக்காங்கன்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அதெல்லாம் வந்து அவங்க பண்ணி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதோட காலம் என்ன கிமு 7000. ஓகேயா? ஓகே, அடுத்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேயா? சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வடக்கே என்ன இருக்குன்னா ஆப்கானிஸ்தான். சிந்து சமவெளியோட எல்லைகள் அப்படி பார்த்தா வடக்கே ஆப்கானிஸ்தான்ல ஷார்டுகை அப்படின்னு. ஓகேயா? வடக்கே ஆப்கானிஸ்தான்ல ஷார்டுகை அப்படின்ற ஊர் வரை பரவி இருந்துச்சா. மேற்கே வந்து பாகிஸ்தான்ல எந்த ஊர் வரை பரவி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது சுட்கோ ஜெண்டர் அப்படின்னு வரும். ஷட்கோ ஜெண்டர் அப்படின்ற மாதிரி வரும். ஷட்கோ ஜெண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி கிழக்கே எந்த எல்லை வரை பரவி இருந்துச்சு அப்படின்னா ஆலம்கீர், அதாவது உத்தரப்பிரதேஷ், தற்போது உள்ள உத்தரப்பிரதேஷ், அங்கே ஆலம்கீர் வரை பரவி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெற்கே அப்படின்னா டைமாபாத். ஓகேயா? டைமாபாத் மத்திய பிரதேஷ். ஓகேயா? ஸோ சிந்து சமவெளியோட எல்லைகள் இப்படி பரவி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ பாகிஸ்தான் மேற்கே வந்து பாகிஸ்தான்ல சட்கோ ஜெண்டர் வர, ஆப்கானிஸ்தான்ல ஜார்டுகைல வர, கிழக்கே வந்து ஆலம்கீர் வர, அதே மாதிரி தெற்கே அப்படின்றது வந்து டைமாபாத் மத்திய பிரதேஷ் வர பரவி இருந்துச்சு அப்படிமா சொல்லணும். ஸோ முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னா என்ன, ஒண்ணுமே இல்லை, சிந்து சமவெளி நாகரிகத்துல முதல்ல கண்டுபிடிச்ச ஊர் தான் ஹரப்பா ஊர். அதனால நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தோட இன்னொரு பேரை நம்ம ஹரப்பா நாகரிகம் கூட சொல்றாங்க. ஓகே, ஸோ எப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது பார்த்தோம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை 3ஆ பிரிக்கிறாங்க, தொடக்கம், முதிர்ந்த, பிந்தைய. ஸோ தொடக்கத்துக்கு முன்னாடியே இருந்தது தான் மெஹர்கர். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெல்லாம், அதோட பவுண்டரி எங்க, அதோட எல்லையெல்லாம் எங்க பரவி இருந்துச்சு அப்படின்னு மாதிரி பார்த்தோம். அடுத்து நான் ஆல்ரெடியே சொன்னேன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எங்கன்னா தெற்கு ஆசியா. ஏன்னா இது தெற்கு ஆசியா தானே, ஆசியாவோட தெற்கு ஆசியா. ஓகேயா? இது தெற்கு ஆசியாவில் பரவி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேயா? ஓகே, தெற்கு ஆசியாவில் பரவி இருந்துச்சு. ஓகே, தெற்கு ஆசியா. அதுக்கப்புறம் வெண்கல காலம். இது அதாவது ஒவ்வொன்றிலும் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்கப்பா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இரும்பு அப்படின்னா ஒன்று தெரியவே தெரியாது. அவங்க பயன்படுத்திய உலோகம் அப்படின்னா வெண்கலம். அவங்க பயன்படுத்திய உலோகத்தை வச்சு அந்த காலத்தை வச்சுப்பாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி என்ன சொன்னேன், கல்லை யூஸ் பண்ணி கல்லை 3ஆ பிரிச்சாங்க பார்த்தீங்களா, பழங்கற்காலம், புதிகற்காலம், இடைக்கற்காலம் பிரிச்சாங்க. அந்த மாதிரி சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகம் என்னன்னா வெண்கலம். அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியவே தெரியாது, குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இரும்பும் குதிரையும் அவங்க தெரியவே தெரியாது. அவங்க பயன்படுத்திய உலோகம் வெண்கலம். ஆதலால் சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம என்ன சொல்றோம், வெண்கல காலம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். நான் முன்னாடி என்ன சொன்னேன், 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவி இருக்குன்னு சொன்னா, ஸோ அப்போ 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்துச்சு. 6 பெரிய நகரம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய நகரங்கள் இருந்துச்சு, ஆனா 6 பெரிய, இன்னும் நிறைய தான் இருக்கு. ஸோ 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு அப்படி மாதிரி சொல்றாங்க. 200க்கும் மேற்பட்ட கிராமம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 6 பெரிய நகரம், 200, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது ஒரு பெரியதா வந்துச்சு. ஸோ 200 பிளஸ் கிராமங்கள் இருந்ததாக சொல்றாங்க. ஓகே, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இதை யார் ஃபர்ஸ்ட் அகலாய்வு பண்ணா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா, இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு அப்படின்றது என்னன்னா நம்ம இந்த எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது பார்த்தோம். ஆனா யார் அகலாய்வு பண்ணா அப்படின்றது நமக்கு பார்க்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அகலாய்வு 1800, அதாவது பிரிட்டிஷ் காலத்துல தான் பண்ணாங்க. ஆங்கிலேய, அதாவது இந்தியன்ஸ் யாருமே இது பண்ணல. ஸோ பிரிட்டிஷ் காலத்துல 18th சென்ச்சுரியில, ஓகே, சார்லஸ் மேசன் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இடிபாடுகளை பார்த்துட்டு தன்னோட கட்டுரையில என்ன எழுதியிருக்காருன்னா, இது வந்து ஒருவேளை தொல்லியல் இதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட கட்டுரையில ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 1831 அலெக்சாண்டர் பான்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அம்ரி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா அகலாய்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து 1853, 56, 75, 1856, 1875 அலெக்சாண்டர் கன்னிகாம், இவர் யாருன்னா தொல்லியல், அதாவது ASI, தொல்லியல் துறை இயக்குனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தொல்லியல் துறை இயக்குனர், அதாவது அப்போ அந்த தொல்லியல் துறை ஹெட்டா இயக்குனரா போட்டிருக்காங்க 1853, 56, 75. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 56 டயத்துல லாகூர் டு முல்தான், அதாவது தற்போது உள்ள லாகூர் டு முல்தான் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயின், அதாவது ரயில்வே ட்ராக்
போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைப்பாடு வந்து நடந்து கொண்டிருந்துச்சு. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது செங்கல் திடீர்னு வந்து செங்கக்கல்லாக கிடைச்சிச்சா. அதுவும் என்ன கல்னா சுட்ட செங்கல். அதாவது அவங்க எப்படி வியந்தாங்கன்னா 18th செஞ்சுரியில் நம்ம இருக்கோம், நமக்கு முன்னாடியே வந்து 1853 நம்ம இருக்கோம், நமக்கு முன்னாடியே எப்படி சுட்ட செங்கக்கல் பயன்படுத்தியிருப்பாங்க, அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி அலெக்சாண்டர் கன்னிகாம் அவங்க கண்டுபிடிச்சாங்களா. அந்த சுட்ட செங்கக்கல்ல தான் இந்த ரயில்வே ட்ராக்கை யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அடுத்து இதை மொத்தமா கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர் ஜான் மார்ஷல். அவங்க தான் வந்து மொத்தமா இதை வெளியில கொண்டுட்டு வந்து இது என்ன இருக்கு அப்படின்றத அவங்களோட ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒவ்வொரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா சர் ஜான் மார்ஷல் அப்படின்னா என்னன்னா இது என்ன அப்படின்ற மாதிரி, இது எதனோட இருக்கு. ஸோ சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்லுவாங்கன்னா இது திராவிட நாகரிகமா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட்னா ஒருவேளை இங்க திராவிடர்கள் இருந்திருக்கலாமோ, ஒருவேளை மங்கோலியர்கள் இருந்திருக்கலாமோ, அதுக்கான அடையாளம்லாம் இருக்கோ, இந்த மாதிரிலாம் நிறைய கருத்துலாம் சொல்லியிருப்பாங்க சர் ஜான் மார்ஷல். ஓகேயா. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள், அதாவது நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் லா இந்த எழுத்துக்கள்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒட்டி அதாவது ரெண்டுமே இந்த தமிழ் எழுத்துக்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தோட எழுத்துக்கள் முறைகள்ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகே. அடுத்து 1921 தயாராம் சஹானி அப்படின்ற ஒருத்தர் இதே மாதிரி அடுத்த அவர் கொஞ்சம் அகலாய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்த வெளிக்கொண்டுட்டு வராங்க. ஓகேயா. அதே மாதிரி ஆர்டி பானர்ஜி அப்படின்றது 1922 இவங்க தான் 1922 தான் மொஹஞ்சதாரோ அப்படின்ற ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி சர் ஜான் மார்ஷல் தான் ஹரப்பா அப்படின்ற ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி, சர் ஜான் மார்ஷல் ஹரப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேயா. அடுத்து 1940 மார்டின் வீலர் அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க, அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1957 வந்து SR ராவ் வந்து யாருன்னா லோத்தல கண்டுபிடிச்சாங்க. ஓகே. 1957 தான் SR ராவ் லோத்தல கண்டுபிடிச்சாங்க. 1940 மார்டின் வீலர். ஸோ நீங்க படிச்சிருப்பீங்க, மார்டின் வீலர் வந்து அரிக்கமேடுல அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க அவங்க. 1940 மார்டின் வீலர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி தான் கடைசியில் இப்படி ஒரு 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டர், அதாவது 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்துச்சு. 6 பெரிய நகரம் இருந்துச்சு, 200 கிராமம் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் யார் எந்த காலத்தில் வந்தா, என்ன அகலாய்வு பண்ணா, எப்போ பண்ணாங்க, அவங்க நேம் என்ன அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து தெருக்கள். சிந்து சமவெளி மக்கள் நம்ம இவ்வளோ நாள் என்ன பார்த்தோம்னா சிந்து சமவெளினா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவங்களோட வாழ்க்கை, அதாவது அவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவங்க எங்கே பரவி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன யார் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ அவங்களோட வாழ்க்கை முறைக்குள்ள உள்ள போவோம். ஸோ அதாவது நகர நாகரிகம்ன்றீங்க, கிராம நாகரிகம்ன்றீங்க, அவங்க எப்படி தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து தானே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் தெருக்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தெருக்கள், அவங்களோட தெருக்கள் இதான். அவங்களோட தெருக்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சட்டக வடிவத்தில் இருந்துச்சான். அதே மாதிரி அவங்களோட தெருக்கள் ஃபுல்லாமே ஒரு சட்டக வடிவத்தில் தான் இருந்துச்சு. இன்னொன்று வடக்கு தெற்காக தான் இருந்துச்சான். தெருக்கள் ஃபுல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா வடக்கு தெற்கா போகும், கிழக்கு மேற்காக தான் போகும். இன்னொன்று செங்கோணப்படியாக இருந்துச்சான். தெருக்கள் ஃபுல்லாமே செங்கோணப்படியாக இருந்துச்சான். அதே மாதிரி தெருக்கள் எப்படி இருக்குன்னா 33 அடி, அதாவது பெரிய தெரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 33 அடி இருக்குமா. சிறிய தெரு அப்படின்னா கிட்டத்தட்ட 9 to 12 அடி. அப்பவே வந்து பெரிய தெரு சிறிய தெருலாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 வண்டி போற அளவுக்கு இந்த தெரு இருந்துச்சா. இந்த தெரு அமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரு 3 வண்டி போற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது பாபிலோனியா விட சிறப்பா இருந்துச்சா. பாபிலோனியா அப்படின்றது ஒரு நாகரிகம் சொல்றாங்க. நிறைய நாகரிகங்கள் இருந்துச்சுப்பா. அதுல நாம பாக்குறது சிந்து சமவெளி. ஸோ பாபிலோனியா விட ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகே. ஏன் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்குறோம் நம்ம சொல்லிட்டேன். ஏன்னா அது மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்குள்ள வருது. அதனால தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம பார்க்குறோம். உலகிலே மிகப்பெரிய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கீழடி அப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கீழடியில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகமும் இந்த கீழடி நாகரிகமும் ஒன்னா தான் இருக்கு. ஒருவேளை சிந்து சமவெளி மக்கள் இங்கே வந்திருப்பாங்களோ, ஒருவேளை கீழடியில் மக்கள் அங்கே போயிருப்பாங்களோ, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சான்றுகள் வைக்கிறாங்க. ஸோ IAS சார் பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க நிறைய. ஸோ சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் ஒற்றுமையாக தான் இருக்கு. ஸோ நாமளும் அங்கே வாழ்ந்திருக்கோம். ஸோ உலகிலே நாகரிகம் நீங்க என்ன சிந்து சமவெளின்னு சொல்றீங்க, கீழடி தமிழர்களும் இந்த மாதிரி ஒரு நாகரிகம். ஏன்னா இது வந்து நம்ம அதாவது பாகிஸ்தான்ல தான் இருக்கு, இது ஃபுல்லா என்ன நார்த். ஸோ நம்ம தமிழ்நாடு தான், நம்மளும் தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய சான்றுகள் வைக்கிறாங்கப்பா. ஓகே.
நீ அகலாய்வுகள் நிறைய பாருங்க, நிறைய 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 கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட கழிவுநீர் அமைப்பு, அதாவது அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இப்போதான் செப்டி டேங்க் அப்படி இப்படி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்பவே பாருங்க அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா மூடி அமைப்பா இருந்துச்சு. ஸோ நிறைய நம்மளோட இது எப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா நார்மலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை விட அவங்க முன்னாடி, அதாவது அந்த செஞ்சுரியிலே, அதாவது 3000 அந்த 3300 காலகட்டத்திலே அவங்க என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கழிவுநீர் அமைப்பு மூடி அமைப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து அவங்களோட வணிகம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க சக்கரம் எப்படி இருக்கும்னா ஆரமே இல்லாமல் இருக்குமா. அவங்களோட யூஸ் பண்ண சக்கரம் ஆரமே இல்லாத ஒரு சக்கரமாக இருக்குமா. அதே மாதிரி அவங்க கியூனிஃபார்ம் அப்படின்னா என்ன, ஒரு கல்வெட்டு. ஓகே அப்பா, அந்த கல்வெட்டுல நாரன் சிங் அப்படின்ற ஒரு அரசர், ஓகேயா, நாரன் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெலுக்கா அப்படின்ற ஒரு பிளேஸ், அதாவது மெலுக்கா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல மெலுக்கா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நான் ஒரு அணிகலன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட குறிப்புகள், அதாவது கியூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு கல்வெட்டு குறிப்புகள்ல இந்த நாரன் சிங் எழுதியிருக்காரு. அதாவது இது மூலமா நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சிந்து சமவெளி அப்படின்றது ஒரு செழிப்பா இருந்திருக்கு. ஸோ இவங்க கிட்ட இருந்தே இந்த நாரன் சிங் அரசர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு சான்றா சொல்றாங்க. அடுத்து மெசபடோமியாவோட கூட அவங்க வணிகம் பண்ணாங்கன்னா, மெசபடோமியா கூட அவங்க செம்பு தங்கம் இந்த மாதிரி தான் இங்கேருந்து அவங்க ஏற்றுமதி கூட, மெசபடோமியா அங்கேருந்து இறக்குமதி, இந்த மாதிரி மெசபடோமியா கூடவே, அதாவது மெசபடோமியா நாகரிகம்னா எங்கே இருக்குது, ஈரான், ஈராக், சிரியா அந்த மாதிரிலாம் சொன்னல, அங்கேருந்து கூட அவங்க வணிகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரா அப்படின்னா என்னன்னா, நெக்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு நகரம். நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஹரப்பா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நகரம். ரெண்டாவது கண்டுபிடிச்ச நகரம் அப்படின்னா என்ன சொன்னேன், மொஹஞ்சதாரா அப்படின்னு தான் சொன்னேன். அதுவும் பாகிஸ்தான்ல, அதாவது ஹரப்பா அப்படின்றது எங்க இருக்குன்னா மேற்கு பஞ்சாப், அதாவது பாகிஸ்தான்ல உள்ள மேற்கு பஞ்சாப், சரிங்களா, பாகிஸ்தான்ல உள்ள மேற்கு பஞ்சாப். அதோட எந்த நதியை வச்சு வாழ்ந்திருக்காங்க, சிந்து அப்படின்ற மாதிரி, சிந்து அந்த நதியை வச்சு வாழ்ந்திருக்காங்க. மொஹஞ்சதாரோ அவங்க எந்த நதியை வச்சு வாழ்ந்திருக்காங்கன்னா ராவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சிந்துவோட துணையாறு, சிந்துக்கு வந்து ஒரு 5 துணையாறுகள் இருக்கு. ஓகே, சிந்துவோட துணையாறுல ராவி அந்த ஒரு நதியை வச்சுதான், அவங்க துணையாறுல வச்சுதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் மாவட்டத்தை, அதாவது பாகிஸ்தான் ஸ்டேட்ல மொஹஞ்சதாரா இருக்கு. ஸோ சிந்து ஒவ்வொன்றும் இனிமேல் நம்ம எங்கெங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே. இரண்டாவது கண்டுபிடித்த நகரம் மொஹஞ்சதாரா. முதலில் கண்டுபிடித்த நகரம் எது, ஹரப்பா. ஓகே, அந்த மொஹஞ்சதாரால என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகம் பார்த்தோம், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட தெருக்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மொஹஞ்சதாரால என்ன கிடைச்சிருக்குன்னா இதுதான் அந்த நடன மாது அப்படின்னா என்னன்னா, இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்பவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெழுகு சிலை, அதாவது மெழுகால வந்து உலோகத்தை, அதாவது அந்த மெழுகு அச்சுல உலோகத்தை உருக்கி ஊத்தி, ஸோ இந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல அப்பவே செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட இந்த நடனமாது வந்து நமக்கு வந்து விவரிக்குது. ஓகே, இது வந்து சர்ஜான் மார்ஷல் யாருன்னு சொன்னேன், அவர் தான் இந்த ஹரப்பா அப்படின்ற ஒரு ஏரியாவை ஃபர்ஸ்ட் வந்து அவர் வெளிக்கொண்டு வந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா இது வரலாற்றுக்கு முந்தைய காலமா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ அழகா அந்த காலத்திலேயே இந்த நடனமாது வெண்கல சிலையால் ஒரு மெழுகு அச்சுல வெண்கலத்தை ஊத்தி எப்படி இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நீங்க வேணா பாருங்க அந்த சிலையை எவ்வளோ அழகா நுணுக்கமா செஞ்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது இது 3000க்கு முன்னாடி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, இந்த ஆண் சிலை, அதாவது பூசாரி அரசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆண் சிலை பாருங்க, அதாவது தலைப்பட்டை அதே மாதிரி தலையில போட்டு இருக்கு, அதே மாதிரி அதாவது இடது கையில வந்து பூக்களுடன் கூடிய ஒரு சால்வை மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க பின்னாடி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அழகா, அதாவது பூசாரி அரசன், ஒருவேளை இவர் ஹெட்டா கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. அதாவது மொஹஞ்சதாராவில் கிடைத்த 2 என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஒன்று நடனமாது, இன்னொரு ஆண் சிலை. ஓகேயா, ஓகே. அடுத்து அதாவது மாக்கல்லால் செய்யப்பட்ட, இது வந்து என்ன கல்னா மாக்கல். ஓகேயா, மாக்கல்லால் செய்யப்பட்ட ஆண் சிலை, இது வந்து என்னது வெண்கல சிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன மொஹஞ்சதாரால கிடைச்சிருக்கு. அதே மாதிரி யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணிருக்குன்னா, மொஹஞ்சதாரா அப்படின்றது ஒரு பாரம்பரிய சின்னம். அதாவது பாரம்பரிய சின்னம் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஒரு ரெகனைஸ் கொடுக்கறதா பாரம்பரிய சின்னம். யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு அமைப்பு மொஹஞ்சதாராக்கு ஒரு ரெகனைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்து மாபெரும் கட்டடம், அதாவது மாபெரும் ஒரு கட்டடம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் சென்டர், அதாவது அதுல எப்படி இருக்கும்னா ஒரு 4 தூண் இருக்கும்னா 20 வரிசை இருக்கும். ஓகேயா,
அந்த மாபெரும் கட்டடம் அவ்வளோ பெருசா இருந்தது. மொஹஞ்சதெல்லாம் இருந்துச்சா. இன்னொன்று பெருங்குளம் இருந்துச்சா. பெருங்குளம் அப்படின்றத நீங்க பாருங்க. பெருங்குளம், ஓகேயா, 1 செகண்ட். பெருங்குளம் அதை நீங்க பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகா, அதாவது இந்த பாருங்க, இதான் பெருங்குளம், ஓகேயா. பெருங்குளம் இந்த இந்த குளத்துல தான், அதாவது இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணி வந்து கசியாம வெளியே போகாத இருக்கிற அளவுக்கு, அதாவது நீலக்கல், அதாவது இயற்கை தார் கொண்டு இது ஃபுல்லா பூசியிருக்காங்களாம். இன்னொன்று ஸ்டெப்ஸ் வடக்கு தெற்கா தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் வந்து 3 சைடுமே ஸ்டெப்ஸ் இருக்கும். வடக்கு, அதாவது ஸ்டெப்ஸ் 3 சைடுமே, அதாவது வடக்கு தெற்கா ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது இந்த ட்ரெஸ் மாத்திர அறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 3 அறைகள் இருக்குமா. ஸ்டெப்ஸ் வடக்கு தெற்கா தான் இருக்கும். ட்ரெஸ் மாத்திர அறைகள், அதாவது அறைகள் வந்து 3 சைடா தான் இருக்கும். அப்படி மாதிரி அப்பவே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருக்காங்க. அதான் பெருங்குளம், ஓகேயா. ஓகே, அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க, அதான் கொஸ்டின் ஏரியா. அது எங்க இருக்கு அப்படின்னா 3 புறம் அறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீர் கசியாமல் இருக்க நீலக்கல் கொண்டு பூசியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குமா, வடக்கு தெற்கா இருக்குமா. பெருங்குளம் எப்படி இருக்கும், ஸ்கொயர், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேயா. ஓகே, நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா அவங்க யூஸ் பண்ண எடைகள். அவங்க என்ன மாதிரி எடைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கனச்சதுரம் கொண்ட ஒரு எடைகள் கொண்டு தான் யூஸ் பண்ணாங்க. இந்த பார்த்தீங்களா, நாம இன்னைக்கு எப்படி யூஸ் பண்றோம், ஒரு ஒரு சைஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா கனச்சதுரம் கொண்ட எடைகள் யூஸ் பண்ணாங்க, தராசு யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நீளத்தை அளக்க வந்து குச்சி யூஸ் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் நாம யூஸ் பண்ற கண்ணாடி ஸ்கேல் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா தந்தத்தால வச்சு யூஸ் பண்ணாங்களா. அதே மாதிரி அவங்களோட எடை அளவு முறைகள் எப்படி இருக்கும்னா 1:2:4:8 16:32. இது கூட ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, அவங்களோட எடை அளவுகள் முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட அவங்களோட அணிகலன்கள் அந்த மாதிரி அளக்க என்னன்னா 1:2:4 இந்த மாதிரி அவங்களோட அணிகலன்கள் அளக்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள் என்னென்ன பார்த்தோம்னா அவங்க எலும்பு, தந்தம் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த காண்டாமிருகம் எலும்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு எலும்பு, யானையோட தந்தம் அதெல்லாம் அவங்க ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தங்கம், வெள்ளி கூட அவங்க ஆயுதமா யூஸ் பண்ணாங்க. தங்கத்தால இது பண்ணி வெள்ளியால செஞ்ச கூட யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று கத்தி அப்படின்றது என்னன்னா செரட், அதாவது செரட், ரோஹரி செரட் பிளேடுகள், அதாவது அதுல செரட் அப்படின்றது ஒண்ணு இல்ல, ஒரு வகை கல்லால செஞ்சது அப்படின்னு சொல்லி. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா இது வந்து குஜராத்ல கிடைச்சது. ஷெரட் அப்படின்ற ஒரு பிளேஸ், அதாவது ஒரு 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 இடத்துல கிடைச்சதுனால அது ஷெரட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஷெரட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல அந்த அதுவால செஞ்சதான் பல ஷெரட் கத்திகள் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அம்பு, ஈட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எடைகள் பார்த்துட்டோம், கனச்சதுரங்கள், ஆயுதங்களும் பார்த்துட்டோம். அடுத்து வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆடைகள் பாருங்க, அவங்க முழு ஆடைகள் தான் யூஸ் பண்ணாங்களா. பட்டன் வச்ச ஷர்ட்லாம் யூஸ் பண்ணாங்களா, அதாவது ஷர்ட்ல பட்டன் இருக்கும் அப்படின்றா சொல்றாங்க. அதே மாதிரி வேற என்ன ஆடைகள், அதாவது அவங்க வேற என்ன ஜுவல்ஸ்லாம் போட்டாங்கன்னா சங்கு வளையல். ஸோ சங்கு வளையல் அப்படின்றது இப்போ கீழடியில கூட சொல்றாங்க, கீழடியிலையும் கூட சங்கு வளையல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ முழு ஆடை, செம்பு தங்கம், அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா செம்பு தங்கம். ஸோ அவங்களுக்கு இரும்பு அப்படின்னு தெரியல, அவங்க யூஸ் பண்ண அணிகலன்கள்னா செம்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து அவங்க வந்து ரிலீஜியன், அவங்க என்ன வந்து தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அவங்க என்ன தெய்வத்தை வழிபட்டாங்கன்னா இயற்கை, அதாவது இயற்கையை வழிபட்டாங்க, சூரியனை வழிபட்டாங்க, நெருப்பை வழிபட்டாங்க, அரச மரம் வழிபட்டாங்க, பெண் தெய்வம் வழிபட்டாங்க. அவங்ககிட்ட தாய் வழிபாடு அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று பசுபதி அப்படின்னு சொல்றாங்க. பசுபதி அப்படின்னா என்னன்னா இதான் பசுபதி, அதாவது அமர்ந்த நிலையில ஒரு யோகி இருப்பாங்களா. ஓகே, அந்த ஃப்ரண்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அமர்ந்த நிலையில ஒரு யோகி இருப்பாங்களா, இதான் அந்த அமர்ந்த நிலையில யோகி. அவங்களோட ரைட் சைடு வந்து என்ன இருக்கும்னா புலியும் யானையும் இருக்குமா. லெஃப்ட் சைடு என்ன இருக்கும்னா எருமையும் காண்டாமிருகமும் இருக்குமா. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா சிவனோட முகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, யோகேஸ்வரன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை தான் அவங்க வணங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பசுபதி வழிபாடு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இது வந்து என்னன்னா முத்திரை, அவங்க என்ன மாதிரி முத்திரை, அவங்களோட முத்திரை எப்படி இருந்துச்சு அப்படின்னா திமிழுடன் கூடிய காளை. ஸோ இப்போ கீழடியில கூட திமிழுடன் கூடிய காளை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ திமிழுடன் கூடிய காளை வந்து அவங்க யூஸ் பண்ண, அவங்க அந்த பதித்த முத்திரை தான் அவங்களோட முத்திரை. இன்னொன்று 26 குறியீடு கொண்ட ஒரு நீண்ட ஒரு எழுத்து தொகுதி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஒருவேளை போக்குவரத்துக்கு, பொழுதுபோக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று 5000 எழுத்து தொகுதி கொண்ட ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு முத்திரை கொஞ்சம் எழுத்து அந்த கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒருவேளை திராவிடமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்களோட முத்திரைகள் எதுவால இருந்துச்சு, அதாவது எதுவால ஆக்கப்பட்டது அப்படின்னா செம்பால இருந்துச்சா, தந்தத்தால இருந்துச்சுன்னா, நுரைக்கல்லா இருந்துச்சா, ஸ்டீடைட் அப்படின்ற ஒரு வகையான கல்லால கூட அவங்க முத்திரை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேயா. ஓகே, நெக்ஸ்ட் அவங்களோட தொழில், அவங்க என்ன தொழில் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களோட, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட முதன்மையான தொழில் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா
வேளாண்மை தான். அவங்க வேளாண்மை என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வேளாண்மை பண்ணாங்க, அதுக்கப்புறம் பானை வளைந்தாங்க, அதுக்கப்புறம் கால்நடை, அதாவது அவங்களோட முதல் தொழில் நம்ம என்னன்னு கேட்டாங்களே வேளாண்மை, பானை வளைந்தாங்க, கால்நடை வளர்த்தாங்க. கால்நடைலாம் அவங்க ரொம்ப விரும்பி வளர்ப்பாங்க. அவங்க வளர்க்குற மாடு பேர் வந்து என்னன்னா ஜெபு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன தொழில்னா விவசாயம் தானே பார்த்தாங்க. ஸோ இரு வழியாக உழுகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எங்கன்னா காலிபன் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இரு வழியாக உழுதுருக்காங்க அப்படின்ற ஒரு தடயம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற என்னென்ன அப்படின்னு நாய், பூனை, கோழி, மான், கிளி இதெல்லாம் வந்து அவங்க வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நாய், பூனை, கிளி, கோழி, மான் இன்னும் நிறைய அவங்க வளர்த்துருக்காங்க. அதாவது அவங்க வீட்டில் வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு குதிரை அப்படின்றது ஒன்று தெரியவே இல்லைப்பா. ஸோ இது ஒரு கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அதாவது சிந்து சமவெளி மக்களுக்கு எந்த விலங்கு பற்றி அறியப்படவில்லை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு குதிரை அப்படின்றது ஒன்று தெரியவே இல்லை. ஓகே அடுத்த மருத்துவம். அவங்க எதை வச்சு அவங்க மருத்துவம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கட்டில் மீன் ஓகேயா. அதாவது கட்டில் அப்படின்ற ஒரு மீன் இருக்கு பார்த்தீங்களா, அதோட அந்த எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த முள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முள்ளை வச்சு கண்ணு, காது, தொண்டை அதுக்கெல்லாம் வந்து அவங்க மருத்துவம் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கப்பா. என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க மான், அதாவது இந்த மானோட அவங்க அந்த எலும்பை வச்சுலாம் மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவளம் அதை வச்சு பார்த்துக்கிறாங்க. அடுத்து வேப்பந்தலை வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க எதை வேட்டை ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம்னா யானை, கரடி, மான், சிறுத்தை இது எல்லாமே வந்து புக்ஸ்ல தான் இருக்கு. இதெல்லாம் கிடைத்த வச்ச சான்றுகளை வச்சு நான் சொல்றேன். ஓகேயா. யானை, கரடி, மான், சிறுத்தை இதெல்லாம் வந்து அவங்க வேட்டையாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தொழில் சிந்து சமவெளி நாகரிகத்தோட முதன்மையான தொழில் அப்படின்னு என்ன கேட்டாங்களே ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்றது வேளாண்மை, அடுத்து பானை வணிகம், அடுத்துதான் கால்நடை வளர்ப்பு. ஓகேயா. ஓகே அடுத்து அவங்க யூஸ் பண்ண கலை, பொழுதுபோக்கு, அதாவது பொழுதுபோக்குக்காக என்னென்ன பண்ணாங்க, அவங்க என்னென்ன கலைகள்லாம் பண்ணாங்க அப்படின்னா பொழுதுபோக்கால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த பொழுதுபோக்காக ஒரு சிலைலாம் அதாவது மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு நம்ம சொன்னோமா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வண்டி, இந்த பார்த்தீங்களா வண்டி, கிளிகளுப்பு, அதுக்கப்புறம் இந்த செஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்கப்பா. செஸ் அப்போவே அவங்க வச்சுருக்காங்க. களிமண்ணாலான செஸ்ஸு, இசை, நாட்டியம், கோழி சண்டை, காளை சண்டை, இந்த கோழி வளர்ப்பு இந்த மாதிரிலாம் அவங்க கலை பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க. ஓகே இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஏன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட ஆறுகள் வந்து ஒரு சில ஆறுகள் பேர் வந்து என்ன காவேரி வாலா, பொருணை அப்படின்னு ஆறு. இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட தமிழ் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காவேரி வாலா, பொருணை அப்படின்றது இன்னும் அந்த ஆறை அப்படிதான் வச்சிருக்காங்க. அந்த ஆறோட பெயர்ப்பா, அந்த ஆறோட பெயர் வந்து இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஆப்கானிஸ்தான்ல காவேரி, பொருன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளோட தமிழ் பெயர்கள்ல அங்க ஆறுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதே மாதிரி ஊர்களும் இருக்கான். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி அந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கா. ஆப்கானிஸ்தான்ல கொர்க்கை, பூம்புகார், ஆலூர், படூர், இஞ்சூர், செஞ்சி, குந்தா அப்படின்ற மாதிரி நம்மளோட தமிழ் பெயர்கள் கொண்ட ஊர்கள் இன்னும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேயா. என்னது காவேரி வாலா, பொருணை அப்படின்றது இது எல்லாமே ஆறு. ஸோ இதெல்லாம் ஊர் பெயர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பெருங்குளம். அடுத்து என்னென்ன நகரம் சொன்னா எவ்வளோ நகரங்கள் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பெரிய நகரங்கள், 200 கிராமங்கள் சொன்னோம். ஸோ நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன நகரங்கள் அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஷான்குதாரோ அப்படின்ற ஒரு நகரம் வந்து 1931 மஜும்தார் அப்படின்ற ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அகலாய்வு மூலமா. தோல்விரா அப்படின்றது வந்து பிஸ்த் அப்படின்றவங்க 1985 கண்டுபிடிச்சிருக்காங்க. சுர்கோட்டா அப்படின்றது ஒருத்தவங்க 1964 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பனவாலி அப்படின்றது பிஸ்த் அப்படின்ற ஒருத்தவங்க 1976 கண்டுபிடிச்சிருக்காங்க. காலிபன் எங்கன்னா 1953 கோஷ் அப்படின்ற ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சுட்கோ ஜெண்டர் எங்கன்னா ஸ்டீன் அப்படின்ற ஒருத்தவங்க 1929 கண்டுபிடிச்சு. சுட்கோ ஜெண்டர் எங்க இருக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், சுட்கோ ஜெண்டர் எதோட அதாவது சிந்து சமவெளியோட எல்லைகள் பார்த்தோமா. இங்கிட்ட என்ன இருக்கு அதாவது டைமாபாத், ஆலம்கீர், சுட்கோ ஜெண்டர். அப்போ சுட்கோ ஜெண்டர் எங்க இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ இந்த தோலவீரா, சுர்கோட்டா அதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. பனவாலி, காலிபன் எங்க இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கு. அதாவது தற்போது எங்க அப்படின்னா சொல்றோம். ஸோ ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ ஷான்குதாரா, தோலவீரா இந்த மாதிரி இவ்வளோ இன்னும் நகரங்கள் நிறையா இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ இவ்வளோ நகரங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேயா. ஓகே நெக்ஸ்ட் நம்ம நிறைய வரலாற்றாசிரியர்கள் படித்தோம். ஓகேயா. இந்த வரலாற்றாசிரியர்கள் ஓகே நிறைய வரலாற்றாசிரியர்கள் நம்ம என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம படித்தோம். ஓகே அதாவது இந்த வரலாற்றாசிரியர்கள் அதாவது நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இதுதான் வந்து ஏஜ் அப்படின்ற மாதிரி, அதாவது இதுதான் ஆண்டு 3300 இருந்து அதாவது 1900 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேயா. ஓகே ஓகே
சிந்து சமவெளி நாகரிகத்தோட இது இது 3300 காலம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகே, ஆனா ஒவ்வொரு தொல்லியல் அறிஞரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்ல சிந்து சமவெளி நாகரிகம் இந்த ஆண்டா இருக்கலாம். அதாவது நாம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த C14 இந்த மாதிரி இந்த நிறைய இந்த இதை வச்சு நாம ஒரு ஆண்டு அப்படின்னு கணக்கிடுறோம். ஆனா இந்த அறிஞர்களும் என்ன சொல்றாங்களா, அவங்களும் ஒரு ஆண்டு சொல்றாங்க. அதாவது இது வந்து கண்டிப்பா இந்த 3250 இருந்து 2750 இருக்கலாம் சர் ஜான் மார்ஷல் சொல்றாங்க. அகர்வால் என்ன சொல்றாங்கன்னா 2300 இருந்து 1750 வரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் போர்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா 2000 இருந்து 1500 வரை சொல்றாங்கப்பா. ஓகேயா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சிந்து சமவெளி நாகரிகம் இல்ல நீங்க சொல்றதுலாம் இல்ல, கண்டிப்பா சிந்து சமவெளி நாகரிகம் இந்த ஆண்டாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட கருத்தா இருந்தாலும் நமக்கு சான்று, அதாவது அறிவியல் ரீதியா நமக்கு கிடைத்த ஆண்டு வந்து என்னது 3300 இருந்து 1900. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் அவங்களோட கைவினை பொருட்கள். அவங்க என்னென்ன கைவினை பொருட்கள் அது எங்கெங்க ஃபேமஸா இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சங்கு எங்க ஃபேமஸா இருந்துச்சுன்னா நாகேஸ்வரம் பாலக்கோட் அப்படின்ற ஏரியால ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சா. வைடூரியம் எங்க ஃபேமஸா இருந்துச்சா, ஷார்ட்டுகையில ஃபேமஸா இருந்துச்சா. கார்னீலியன் எங்க ஃபேமஸா இருந்துச்சுன்னா, கார்னீலியன் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒரு வகையான கல், நுரைக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லோத்தல் அதாவது ஒரு வகையான மணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கார்னீலியன் அப்படின்ற அணிகலன்ல யூஸ் பண்றது. ஸ்டீடைட் அப்படின்ற ஒன்று SR அதாவது சவுத் ராஜஸ்தான், அதாவது தெற்கு ராஜஸ்தான் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, செம்பு அப்படின்றது எங்க கிடைச்சிருக்குன்னா ராஜஸ்தான்லையும் ஓமன்லையும் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம், சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னன்னு பார்த்தோம். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அது யார் அகழாய்வு பண்ணா, என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, நாகரிகம்னா என்ன, வரலாறுனா என்ன, இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இனி அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ டு ஆல்.